வழக்கமாக வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி ஆட்சி அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் 108 இன்னும் கூடுதலாக உள்ள கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேசி, அவங்களுடைய ஆதரவு லெட்டரையும் வாங்கிட்டு கவர்னரை போய் பார்ப்பாங்க. எனக்கு 108 பேர் ஆதரவு இருக்குது. காங்கிரஸ் ஒன்று 5 இருக்குது. சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 10 பேர் எங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு, ஐயுஎம்எல் கொடுத்த லெட்ரு, காங்கிரஸ் கொடுத்த லெட்ரு, இது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்க, கவர்னர் என்ன பண்ணுவார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சதில் யார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தரப்பை கூப்பிட்டு என்ன என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லைங்க எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் லெட்டருன்னு தேவையில்லை, பட் எங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு வாரமாகவும் 4 நாளோ 5 நாள்லையோ ஒரு டைம் கொடுப்பாங்க. அன்னைக்கு அசம்பிளி கூடும். அப்போது என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸோ இல்லை ஒருவேளை அதிமுகவே வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்போ கேட்பாங்க ஆதரவு தெரிவி. 118க்கு மேலே இருக்கும்போது தாவேக்கா ஆட்சி தப்பியது அப்படின்னு போடுவாங்கல்ல, என்ன பெரும்பான்மையை நிரூபித்தார் விஜய் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பட் என்னென்னா அப்படி பண்ணான்னா ஒரு சிக்கல் இல்லைன்னா திருப்பி மீண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் இது கேரண்டி. மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திமுகவோ இல்லை ஆதரவு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருந்த அதிமுகவோ இல்லை அந்த விஜயோடைய இது தாவேக்கா வந்து பெரும்பான்மையை இழந்துருச்சு, அவர் நிரூபிக்க, ஆமாம் நிரூபிக்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கவர்னர்கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் வரும்போது ஒருவேளை வந்து ஏடிஎம்கேல 2 பிரிவாக இருந்து இல்லை ஏடிஎம்கே ஒன்றா இருந்து தோற்கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.